எப்படிக்கா விட முடியும்? நம்ம வீட்டுக்குள்ள வந்து அது உன்னை தூக்க பாக்குறானுங்க. இவனுங்களை சும்மா விட மாட்டேன். ஐயோ, இவ அடிக்கிறானே பார்த்தா சாராவை போட்டு கொடுத்துருவானுங்க போல இருக்கே. அக்கா போதும் விடுடி. போதும்டி, அவனுங்க செத்த கிட்ட போயிட போறானுங்க. எங்க வந்து யார் மேல கை வைக்கிறீங்க? தொலைச்சிருவேன் தொலைச்சு. அக்காக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் கொலை கூட பண்ணுவேன். அக்கா உனக்கு ஒண்ணும் இல்லல, பயப்படாதக்கா. இனி இவனுங்க உன் பக்கத்துல கூட வரமாட்டானுங்க. வான்மதி, யார் இவங்களா? எனக்கு தெரியாதத. இந்தாங்க தண்ணி குடிங்க. அடியும் கொடுத்துட்டு தண்ணியும் குடுக்குறியாமா? யாருமா நீ? அடி கொடுத்தது என் அக்காவை காப்பாத்த, தண்ணி கொடுத்தது உங்களை காப்பாத்த. தைரியமா குடிங்க. வெண்ணிலா, என்னம்மா இது? யார் இவங்களா? தெரியல அத்தை, திருட வந்திருப்பானுங்க போல. அக்காவை அடிக்க வந்தானுங்க, அதான் கோவத்துல நான் அடிச்சிட்டேன். என்னது, நீ அடிச்சியா? ஆமா அத்தை, அக்காவை கடத்த பார்த்தானுங்க, அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம விளக்க மாத்த எடுத்து அடிச்சேன். அப்படின்னா திருடுங்களா இவங்க? பரவாயில்லையே, வீட்டு வேலை மட்டும் தான் தெரியும் நினைச்சேன். விளக்க மாதிரி எடுத்து ரவுடிங்களை விரட்டுற வித்தையும் தெரியுமா? என்ன நடக்குதுங்க? என்ன ஒரு சேலஞ்ச நீங்க வர சொல்லிட்டு அது முடியறதுக்குள்ள இப்ப ஏதோ ஃபங்க்ஷனுக்குள்ள ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? நீ இங்க இருக்க மாட்ட, சீக்கிரமே சவால்ல தோத்து வெளியே போயிடுவேன்னு அர்த்தம். சவால்ல நான் தோக்குறனா ஜெயிக்கிறனான்னு பொறுத்திருந்து பாருங்க. இந்த 4 நாள்ல பண்ண முடியாததையா இன்னும் ஒரு நாள்ல பண்ணிட போற? பண்ணி காட்டுறேன். அதுக்குள்ள வருண் என் கழுத்துல தாலியை கட்டுறத நீங்க பாப்பீங்க. அதையும் பார்க்கலாம். வாய் இருக்குன்னு சவால் விடலாம், ஆனா அதை சாதிச்சு காட்டுறது ரொம்ப கஷ்டம் சாரா. உன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடி ஆறு. சாரா 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 ஏய், சாரா சாரா, என்ன சாரா இது? என்ன வருண், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? இது நம்ம குழந்தை வருண், நம்ம அப்பா அம்மா ஆக போறோம். இவன் புதுசா குண்டு தூக்கி போடுறா. இது உண்மையா? என் தம்பி அப்படிப்பட்டவன் இல்ல. இந்த தப்ப கண்டிப்பா அவன் பண்ணிருக்க மாட்டான். உண்மையை சொல்லு, என்ன நடந்தது? ஒரு பொண்ணா இருந்துட்டு இப்படி கேக்குறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? உங்க தம்பிய நல்லவர்னு நிரூபிக்க என்ன தப்பானவனு காட்ட பாக்குறீங்களா? வாய மூடு. நீ எப்படிப்பட்டவனு எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். மரியாதையா உண்மையை சொல்லு. நீங்க மிரட்டினாலும் சரி, இல்ல அடிச்சாலும் சரி, என் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு காரணம் வருண் தான். ஏன் அத அமைதியா இருக்கீங்க? நீங்க எப்படி பேசுவீங்க? இன்னொரு பொண்ண விரும்பினவர ஏன் தங்கச்சிக்கு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அவரை எப்படியாவது மனச மாத்தி வெண்ணிலா கூட வாழ வச்சிடலான்னு போய் சொன்னீங்க. ஆனா இப்போ ஒரு குழந்தைக்கு அப்பாவா வந்து நிக்கிறாரு. இனி என்ன பண்ண போறீங்க? என் தங்கச்சி வாழ்க்கைக்கு என்ன பதில்? ஆசை ஆசையா வாழ வந்தவள மொத்த குடும்பமும் சேர்ந்து இப்படி பழி வாங்கிட்டீங்களே. உங்களால நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்பவே போலீஸ்க்கு போறேன். என் தங்கச்சிக்கு நியாயம் கிடைக்காம விட மாட்டேன். அக்கா வேணாக்கா, கொஞ்சம் பொறுமையாரு. இவர் இத பண்ணிருக்க மாட்டாருக்கா. எனக்கு இவர் மேல நம்பிக்கை இருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத. இப்படி நம்பி நம்பிதான் ஏமாந்து நிக்கிற. அவர் இந்த தப்ப பண்ணலனா ஏன் அமைதியா நிக்கணும்? வருண், இப்பவாவது சொல்லுடா. வெண்ணிலா ஒரு பாவமும் அறியாதவடா. அவளை பழி வாங்கிடாதடா. தயவு செஞ்சு நீ இதுக்கு காரணம் இல்லைன்னு சொல்லுடா. என்ன ஆள் ஆளுக்கு அவர் குற்றவாளி மாதிரி கேள்வி கேக்குறீங்க? இங்க பாருங்க,
லவ் பண்ற 2 பேருக்குள்ள இப்படிலாம் நடக்கிறது சகஜம்தான். நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வாழ போறோம். இதுல என்ன தப்பு இருக்கு? என்னமோ கொலை குத்தம் பண்ணிட்ட மாதிரி இப்படி பண்றீங்க. நீங்க 1000 தடவை கேட்டாலும் ஏன் வயித்துல வளர குழந்தைக்கு காரணம் வருண் தான். வருண், மத்தவங்கள விடு, நீ சொல்லு. தெரியலம்மா, எனக்கு ஒரே ஒரே குழப்பமா இருக்குமா. பூச்சா, நல்ல வேலை இவ்வளவு மாட்டிட்டு என்னையும் நல்லா மாட்ட வச்சிருப்பா. இந்த அம்மாக்கு எல்லா இடத்துலயும் ஆள் இருக்கு. எதுக்குதான் இவ இப்படி லூசு மாதிரி பண்றாளோ? இத பண்ண சொல்லி இந்த பணத்தை கொடுத்தாங்க. என்ன சாரா அது? எதுக்கு அப்படி பண்ண? அவசரப்படாத வருண், அவ இத மட்டும் பண்ணல. நேத்து நம்ம வீட்டுக்கு முகமூடி போட்டுக்கிட்டு 3 பேர் வந்தாங்களே, அவங்களையும் இவதான் வர சொல்லிருக்கா. அவங்களுக்கு இவ அக்கவுண்ட்ல இருந்து பணம் அனுப்புனதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஏய், ஏன் இப்படி பண்ண? உன் மேல வச்சிருந்த நம்பிக்கைய ஏன் இப்படி பொய்யாக்குன? என்ன மன்னிச்சிரு வருண், நான் இது வேணும்னு பண்ணல. உன்னை வெண்ணிலாவுக்கு விட்டு கொடுக்க முடியாம தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் வருண், என்ன வெறுத்துறாத வருண், ப்ளீஸ். சி, வாய மூடு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப நல்ல மாதிரி நடிக்கிறியா? நீ இப்பவே இந்த அளவுக்கு போறேன்னா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவ? இல்ல ஆண்டி, சத்தியமா இந்த வீட்டுக்கு எப்படியாவது மருமகளா வரணும்னு தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி. இனியும் உன்னை நம்ப தயாரா இல்ல. அன்னைக்கு வெண்ணில உன்னை வீட்டுக்குள்ள வர சொல்லும் போதே இது தேவையான்னு யோசிச்சோம். ஆனா அது எவ்வளவு நல்லதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். வெண்ணிலா மட்டும் அப்படி பண்ணலன்னா வெண்ணிலா கூட சேர்ந்து நாங்களும் உன்னை நல்லவன் தான் நம்பி இருப்போம். இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. கௌதம், இவ்வளவு வெளியே பிடிச்சு தள்ளி கதவை சாத்துடா. எங்க வீட்டுக்குள்ள வந்து எங்க கிட்டே நாடகம் போடுறியா? வாங்க வருண், வா. வருண், வருண் வேணான்னு சொல்ல வருண். வருண், போ வெளிய.